மாணவர்களுக்கு போதுமான அந்த பாதுகாப்பை இந்த அரசாங்கம் வழங்கணும். காவல்துறை தேவையான இடங்களில் பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்யணும். குற்றவாளியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். போலீசாரின் உறுதியை ஏற்று உடலை பெற்று சென்ற உறவினர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சேரான்கோட்டை பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போதே அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ் என்ற இளைஞர் அந்த மாணவியை மறித்து தான் மறைத்து எடுத்து வந்த கத்தியால் சரமாரியாக குத்தி சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்துவிட்டு அந்த பகுதியிலேயே அந்த இளைஞர் சுற்றி திரிந்து கொண்டிருந்திருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து சென்று அந்த இளைஞரை கத்தியோடு பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் ஒருதலை காதல் விபரீதத்தால் இந்த கொலை நடந்திருப்பதாக தெரிய வருகிறது. அந்த பெண் அந்த இளைஞரின் காதலை மறுத்ததால் ஆத்திரமடைந்து கொலை செய்திருப்பது தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கும் நிலையில் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மாணவியின் உடலை பெறமாட்டோம், எங்க பிள்ளையை எப்படி கொன்னாங்க, அதே போல கடுமையான தண்டனையை அந்த இளைஞருக்கு வழங்குவதை உறுதி செய்தால்தான் உடலை பெறுவோம் என கூறி அந்த மாணவியின் தாய் தந்தையர் உள்ளிட்ட உறவினர்கள் கதறி துடிப்பது பெரும் பதற்றத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தி வருகிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்கள் உடலை பெற்று சென்றனர்.